கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி விழித்திருந்த ஜெர்மனுங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 37 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொல்லிட்டு போனாங்க? அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்த்து விழித்திருங்கள்ன்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நித்திரை பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழிச்சிருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்த ஜெர்மனுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ ஏசு கிறிஸ்து இது சொல்கிறாங்க. அப்போ இதில் சொன்ன ஒரு வார்த்தை, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்த ஜெர்மனுங்கள். அப்போது சோதனைக்குட்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணும்? விழித்திருந்து ஜெர்மன்னும். ஏன்னா நம் தேவன் சோதனையோடு கூட தப்பி போகும்படியான வழி உண்டாக்குகிறவர். அப்போ நம்ம அதற்கு என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெர்மன்னும். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் ஜெர்மன்? நீங்கள் விழித்திருந்து ஜெர்மன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது. நைட்டு நம்ம என்ன பண்ணணும்? விழிப்பாக இருந்து ஜெர்மன்னும். ஆவி உற்சாகமாக தான் இருக்கும் ஜெர்மன். ஆனால் மாம்சம், ஐயோ இன்றைக்கி நிறைய வேலை பண்ணிட்டோம், நம்ம தூங்கலான்னு சொல்லும். ஆனால் அப்படி இடம் கொடுக்காதபடிக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் ஜெர்மனி பாருங்க, விழித்திருந்து. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஏசு கிறிஸ்து சொன்னபடி சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்த ஜெர்மனுங்கள் தேவ மகிமை காண்பீர்கள். ஜெர்மன்லாமா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தருமையை நாளுக்கு வெளிக்கண்டியப்பா, இந்நாளே எங்களோட பேசினபடி நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கும். நீர் மாத்திரம் வழிபடுங்க. ஏசு நபி ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமேன். தேவன் மட்டுமே முடிந்தாகட்டும்.